ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மோக்ஷிதாவுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து 2 ஜட்ஜஸுமே ஏஞ்சி வந்து நீங்க என் டீம்ல தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுக்கிட்டாங்க. அதாவது எஸ்பிபி சரண் சார் பிளஸ் ஸ்வேதா மோகன் மேம், இவங்க 2 பேர் டீம்ல யார் டீம் அவங்க போனாங்கன்றதுக்கான அப்டேட்டும், அது மட்டும் இல்லாம இவங்க கேட்டிருக்கக்கூடிய சாண்டா கிளாஸ்க்கான கிஃப்ட் ரொம்பவே சூப்பர் வேற லெவல்னு சொன்னா, ஸோ அது என்ன அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போட்ட வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணாங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். ஸோ இதுல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளரும் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லா ஆடிஷனும் முடிஞ்சு 25 கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு கூட இந்த கியூட்டான பாப்பாவை சொல்லலாம். அதாவது மோக்ஷிதா அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூராகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பாட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கியூட்டான ரியாக்ஷன் எல்லாமே சூப்பரா இருந்துச்சுங்க. ஸோ அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காகவே ஜட்ஜஸ் 2 பேருமே எழுந்து வந்துட்டு நீங்க என் டீமுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் மாதிரியோ சும்மா கலகலப்பா இருக்க மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டி போட்டு சூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா அவங்க கையிலேயே கொடுத்துட்டாங்க. அதாவது பாப்பா நீயே சொல்லு உனக்கு எந்த டீம் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க பேக் பெஞ்சர்ஸ் டீமுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் ஹேட் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபன்னான ஒரு மூமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி அவங்க கையில டேக் ரெட் கலர் இருக்கும். ஸோ அதனாலேயே கூட அவங்கள முன்னாடியே வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபனுக்காக இந்த விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் நம்ம பார்க்கும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்க சாண்டா கிளாஸ் கிட்ட ஒரு சூப்பரான கிஃப்ட் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது 3க்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால ராக்கெட்ல போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான ஏரோ ஷூட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்து ஸோ அந்த ஒரு டெக்கரேஷன் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இது பார்க்க கலர்ஃபுல்லாகவும் ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு குழந்தைங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட கிரியேட்டிவிட்டி ஒரு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் டாக்டர் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, இன்னொருத்தர் நான் 3க்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் நிறையவே திங்க் பண்றாங்க இப்போ வரக்கூட பசங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வகையில இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் இவங்களோட திங்கிங் தாட்ஸும் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மோக்ஷிதாவோட பர்ஃபார்மன்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.